மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லுது. அல்லேலூயா. இந்த நாள் ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு ஈஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, உயிர் தெழுந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா புதுசா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஈஸ்டர்னா என்ன, உயிர் தெழுந்த நாள்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சில தெரியாம இருக்கலாம். தெரியலனாலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்க தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. பேசுறதெல்லாம் நிப்பாட்டிடுங்க, பேசுறதெல்லாம் பசங்க வெளியே பின்னாடி அனுப்பிடுங்க. கொஞ்ச நேரம் தான், ஒரு 4 மணி நேரம் 20 மினிட்ஸ்ல முடிச்சிடும். அதனால இந்த 20 நிமிஷத்துல உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து எல்லாம் உங்களுக்கு இடம் கொஞ்சம் விசாலமா இருந்தா, போன வாரம் கூட ரொம்ப நெருக்கடியா இருந்துச்சு இல்லை, கொஞ்சம் விசாலமா இருக்கும். இன்னும் நீங்க உங்களுக்கு எப்படி எல்லாம் சுலபமா நீங்க வருவதற்கு, இங்க கடவுளை ஆராதனை செய்வதற்கு, அவர் கொடுக்கிற நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு என்னென்னலாம் வகை ஏற்படுத்தி கொடுக்கணுமோ அதெல்லாம் ஏற்படுத்துறோம். ஆண்டவர் இடத்தை கொடுத்தார். நீ கூட இந்த சேரெல்லாம் பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். சீக்கிரமா அந்த சேரெல்லாம் இப்போ வாடகை தான் எடுத்துருக்கேன். இல்லையா? ஆமா, சீக்கிரமா அதெல்லாம் சொந்தமா வாங்கணும். சொந்தமா வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சரி காசு கொடுக்கணும். யாரும் சொல்லுங்க, சும்மா விளையாட்டு சொன்னேன். காசு ஜபம் முக்கியம். ஆமா, பேச பேச கிடைக்கும். அதான் உண்மை. அதான் நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணும்போது அதான் ஆண்டவர் உதவி செய்வாரு. இல்லையா? நிறைய சேர்ஸ் வாங்கினோம். இன்னும் மற்றபடி சூழல் எல்லாம் போதும் நினைக்கிறேன். உங்களுக்கு பஸ் ஸ்டாப்ல ரொம்ப பக்கம், நீங்க நடந்தே வரக்கூடியது தான். பஸ்ல வந்தாலும் பக்கம் தான், நடந்து வந்தாலும் பக்கம் தான். இன்னும் உங்களுக்கு என்ன வழிவகைகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் கடவுள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வோம். இல்லையா? இன்னைக்கும் நீங்க தொடர்ந்து வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்யணுன்றதுக்காக தான் உங்களை அழைச்சி கொண்டு வர. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு மட்டும்தான், கடவுள் மட்டும்தான். இது ஆண்டவர் பைபிள்ல பார்க்கும்போது ஒரு தாய், ஒரு குழந்தை, ஒரு தாயிருக்கான ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை பெற்றெடுத்த தாய் இருக்காங்க அப்படின்னா அந்த தாயினுடைய சிந்தனை அந்த குழந்தை மேலேயே இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் சரி, அது வளர்ந்த பிறகும் சரி, பிள்ளைங்களாம் படிச்சு ஸ்கூலுக்கே போறாங்கன்னா கூட, ஸ்கூலுக்கு போனா கூட அந்த தாயினுடைய சிந்தனை எப்படிதான் இருக்கும்? குழந்தைங்க மேல இருந்தே இருக்கும். பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு, படிச்சுச்சா, சாப்பிட்டுச்சா, தூங்குச்சா, வெளியூருக்குலாம் போயிட்டாங்க அப்படின்னா இது அப்படியே தொடர்ந்துட்டே போகும். சரி, படிப்புலாம் முடிஞ்சிருச்சு, காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு திருமணமே நீங்க பண்ணி வச்சுட்டீங்க உங்க பிள்ளைக்கு, உங்க மகளுக்கோ மகனுக்கோ, மறந்துடுவீங்களா? மறக்க மாட்டேன். அப்பயும் நினைச்சிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த தாயினுடைய உள்ளம் என்னது மறக்காது. ஒரு சில மகனோ மகளோ யாரா இருந்தாலும் சரி, தாயை மதிக்கவும் மாட்டாங்க, தாயை திட்டிகிட்டே இருப்பாங்க, தாய் தகப்பனை மதிக்கிறது இல்லை, பேசுறது இல்லை, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள கூட தாயினுடைய உள்ள என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம்? அவங்கள மனசுல நினைச்சிருக்காங்க, என் பிள்ளை, என் மகன், என் மகன் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு என்னதான் இருக்கும். அது தாயினுடைய உணர்வு. அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அது விலை கொடுத்து வாங்குவோம். ஆமா, அப்படி ஒரு தாயினுடைய உள்ளம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன். அல்லேலூயா. தாய் ஆக்சுவலா மறக்க மாட்டாங்க. அந்த தாயே உன்னை மறந்துட்டா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்? ஏன்னா உங்க மேல அவர் அவ்வளவு அன்புள்ள கடவுள், உங்க மேல அவ்வளவு நேசம் உள்ள ஒரு கடவுள். நீங்க நல்லா இருக்கணும்னு இந்த உலகத்துல நினைக்கிற ஒரே ஒரு ஆள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. ஒரு சர்ச்சில், சேலத்துல ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டருடைய மனைவி நான். அப்போ நான் கொஞ்சம் ஒரு வாலிபனா இருக்கும்போது 3 பேரும் வண்டியில 2 வீலர்ல போயிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல ஒரு பள்ளத்துல பாஸ்டர் டக்குன்னு பிரேக் போட்டாரு. பிரேக் போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி மண் ரோடு தான், இந்த மாதிரி தார் ரோடு கூட இல்லை, மண் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வண்டி வசதிலாம் எதுவும் இல்லை. டக்குன்னு பிரேக் போடும்போது அந்த சரிச்சு கீழே விழுந்துட்டோம். பாஸ்டர் விழுந்துட்டாங்க, பாஸ்டர் பக்கத்துல நானும் விழுந்துட்டேன், எனக்கு அந்த சிஸ்டர் விழுந்துட்டாங்க. விழுந்தோடையும் பாஸ்டர்மா சிரிக்கிறாங்க, பாஸ்டரும் சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எதுக்குடா சிரிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. நான் சிரிக்கிறேன். இல்ல அப்புறம் நான் எனக்கு இதை கீழே, நான் 2 பேர்த்தையும் நினைச்சு பரிதாபப்படுறேன். ஐயோ பாவம் 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்களே, எனக்கு எதாவது அடிபடல, இருந்தாலும் முன்னாடி அவர் இப்படி பக்கம் ஒரு பக்கமா விழுந்தாரு, சிஸ்டர் ஒரு பக்கமா விழுந்தாங்க, இவங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி, நான் அவங்கள பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறேன். சின்ன வயசு தான், அப்போ 10வது 11வது 12வது படிக்கிற வயசு எனக்கு. நான் சொல்றேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லையா? அப்படி பாக்குறேன். அப்ப நான் கேட்டேன், அது சரி சிரிச்சாங்க, இவங்க அவங்கள பார்த்து சிரிச்சாங்க, அவங்க இவங்கள பார்த்து சிரிச்சாங்க. சரி 2 பேரும் சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி கிளப்பிட்டு திருப்பி வண்டி வீட்டுக்கு போயிட்டு
நான் கேட்டேன். அப்ப நான் டீ எல்லாம் போட்டு கொடுத்த பிறகு கேட்டேன், பாஸ்டர் நீங்க எதுக்கு சிரிச்சீங்க கீழே விழுந்தோன்னே அப்படின்னு கேட்டேன். இல்ல சிஸ்டர் விழுந்தாங்கல்ல அதை பார்த்து சிரிச்சேன், அவளுக்கு இன்னும் வேணும் அப்படின்னாரு. ஐயோ அப்படியா? அப்புறம் சரி பாஸ்டர் போய் டீ குடிச்சு போயிட்டாரா, சிஸ்டர் கேட்டா சிஸ்டர் நீங்க எதுக்கு சிரிச்சீங்க அப்படின்னு. இப்போ பாஸ்டர் விழுந்தாருல்ல அதுக்கு தான் நான் சிரிச்சேன், அவருக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். அப்போ சொந்த கணவனே மனைவி விழுந்தா என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. சொந்த மனைவி கணவன் உனக்கு வேணும் வாய் பேசணும்ல, உனக்கு வாயிலே அடி விழுவுது. நிறைய உண்மையா ஆமா. ஆனா நம்முடைய இறைவன் நம்முடைய கடவுள் எப்பவுமே நீங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். சொந்த பிள்ளைங்க கூட தாயார் தகப்பனார நானும் வாலிப நாட்கள்ல கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வது முன்பதாக எங்க தாய் தகப்பன திட்டி இருக்கிறேன், எங்க அப்பாவெல்லாம் நான் அடிச்சிருக்கிறேன். அப்படிலாம் இருந்து முரட்டாட்டம் பண்ணின மனுஷன் தான் நான். ஆனா என்னையும் நீங்க ஆண்டவர் ஒரு மனுஷனா மாத்தி நீங்க இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கீங்க. அதான் சொல்ல வரேன். இப்போ என்ன இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்றேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்ம எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக மனுஷனா பிறந்தார். மனுஷனா பிறந்து 33 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். எத்தனை வயசு வரைக்கும்? 33 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். வாழ்ந்து அவர் மரித்தார். அவருடைய நேரம் வந்துச்சு. அவர் என்ன பண்ணாங்க? சிலுவையில அடித்து கொன்றார்கள். எதுக்காக அப்படின்னா, உலக மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பாவமே செய்யாத ஒரு பரிசுத்தமான ரத்தம் அந்த பூமியில சிந்தப்படணும். அப்படி சிந்தப்பட்டாதான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதான் இன்னைக்கு நம்மளுடைய இந்து சகோதரர்கள் செய்வாங்க. பாருங்க, குலசாமி குலதெய்வம் கும்பிடும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருஷம் ஒரு தடவை அங்காளி பங்காளி எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு குலதெய்வத்துல என்ன பண்ணுவாங்க? கடா வெட்டி அன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா இருப்பாங்க. கரெக்டா? ஆமா. எதுக்காக? ஆக்சுவலா இதனுடைய பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நானு என் சொந்த பந்தம் என் அங்காளி பங்காளி எல்லாரும் நாங்க செஞ்ச பாவம்னா இந்த ஆட்டுக்கு மேல வைக்கிறோம். அது ஆடோ கோழியோ ஏதோ அதனால வைக்கிறோம். அதை என்ன பண்றோம்? வெட்டுறோம். வெட்டினோனையும் அதனுடைய ரத்தம் பாருங்க, நீங்க அந்த ரத்தத்தை என்ன பண்ணிடுவாங்க? சாமி முன்னாடி ஊத்து அப்படியே ஓட விட்டுருவாங்க. எதுக்காக அப்படின்னா, இது பைபிள் இருக்கிற ஒரு காரியம். ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா பாவமே செய்யாத ஒரு ரத்தம் என்ன பண்ணணும்? சின்ன ஆடு ஏதாவது பாவம் செய்தா? கோழி ஏதாவது பாவம் செய்தா? மாடு எதுவும் பாவம் செய்யல. இதுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னொரு காலத்துல இருந்து இதெல்லாம் பைபிள் இருக்குது, பழைய ஏற்பாடு காலத்துல இருக்குது. அதுதான் அப்படியே மறுபடியும் அப்படியே அடுத்தடுத்து வந்துச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க? வருஷம் ஒரு தடவை போய் குலசாமி குலதெய்வம் கும்பிடுறேன்னு சொல்லிட்டு போய் சாமி முன்னாடி என்ன பண்ணுவாங்க? நாங்க செஞ்ச எல்லா பாவமும் மன்னிக்கப்படட்டும்னு சொல்லி பாவமே செய்யாத ஒரு ஆடையோ ஒரு மாடையோ இல்ல ஒரு கோழியோ வெட்டி அதோட ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணுவாங்க? அவங்க பாவத்தை கழுவிக்குவாங்க. இதுதான் நடந்தது. இது நிறைய பேர் தெரியாது. தெரியாமலே என்ன பண்ணுவாங்க? குலசாமி கும்பிடுவாங்க. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கங்க, குலசாமி கும்பிடுறது வேற ஒண்ணும் இல்ல. அந்த வருஷம் ஃபுல்லா என்ன பண்ணோம்? நம்ம செஞ்ச தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச பாவம் என்ன பண்ணணும்? மன்னிக்கப்படணும்னு சொல்லிட்டு அந்த நாளை செய்வாங்க. அப்போ இது எங்க போய் இடிச்சிச்சு அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்யறான். அந்த மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரு விலங்குடைய ரத்தம் சிந்தப்படுது. மனுஷனுடைய ரத்தம் வேற, விலங்குனுடைய ரத்தம் வேற. மனுஷனுடைய சுவாபம் வேற, விலங்குனுடைய சுவாபம் வேற. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் செஞ்ச பாவம் மன்னிக்கப்படணும்னா இதே போல இருக்கிற இன்னொரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படணும். அந்த மனுஷன் பாவம் செய்யாதவரா இருக்கணும். அப்ப பார்க்கும்போது பாக்குறாங்க, இப்ப என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா என்னை போல இருக்கிற இன்னொரு மனுஷனுடைய ரத்தம் இந்த பூமியில என்ன பண்ணணும்? சிந்தப்படும். சிந்தப்பட்டா என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். என்னுடைய பாவம் என்ன பண்ணிடும்? மன்னிக்கப்படும். ஆனா அந்த ரத்தம் பாவம் செய்யாத ரத்தமா இருக்கணும். அப்ப இந்த பூமியில எனக்காக யார் ரத்தம் சிந்த முடியும்? என்னை போல சகல மனுஷங்கள் இருக்காங்க. யாராவது ரத்தம் அவங்க பாவம் செய்யாம இருப்பாங்களா? இல்ல. வேதத்தின் பிரகாரம் கோவப்பட்டாவே பாவமா, கோவப்பட்டா பாவம், பேசினா பாவம், அப்படி பல காரியங்கள் இருக்குது. மற்றவங்களை ஏளனமா பார்த்தாவே பாவம். இன்னும் சொல்ல போனா தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான்னு சொல்லி, போடா லூசு, போடா முட்டாள் அப்படின்னு திட்டம்ல. அப்படி திட்டிட்டீங்கன்னாவே நீங்க பாவம் செஞ்சுட்டீங்கன்னு அர்த்தமா பைபிள் சொல்லி. இப்படிலாம் தெரிஞ்சோ தெரியாம நிறைய பாவம் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறோம்? செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த பாவம் மன்னிக்கப்படும் போது அப்ப பாக்குறாரு, கடவுள் பாக்குறாரு, இந்த பூமியில யாராவது பாவம் செய்யாத மனுஷன் இருக்கிறாங்களான்னு பாக்குறாங்க. யாருமே இல்லை. யாருமே அப்ப என்ன பண்றாரு? நான் மனித அவதாரம் எடுத்து போறேன். நான் மனிதாவா அப்பயும் ஒரு சில நல்ல கடவுள் அறிஞ்சவங்களே இருந்தாலும், ஆபிரகாம், தாவீது, மோசே, இப்படி பல பரிசுத்தவான்கள் பூமிக்கு வந்தாலும், எலியா எலிசா பண்றவங்க அவங்களை போல வாழ்ந்தவங்க தான். ஆனாலும் அவங்க முழுமையான ஒரு பரிசுத்தவான்களா வாழ முடியல. டக்குன்னு கோபம் வரும்போது ஏதாவது தூக்கி ஏதாவது பண்ணிடுறாங்க. எலியா, யோனா, பல பேர், தாவீது எல்லாம் பாவம் செஞ்சு மாட்டிக்கிறாங்க. ஆபிரகாம் குழந்தை இல்லைன்னு சொன்னோடனே ஆகார
சேர்த்துட்டு அது மூலமா ஒரு குழந்தையை பெற்றாரு. இப்படி பல கர்த்தருக்கு விரோதமான காரியங்களே செஞ்சுட்டு இருக்கும்போது அப்ப கடவுள் பாக்குறாரு, சரி ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க இன்னொரு மனுஷனால முடியல, ஏன்னா அவனும் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறான்றதுக்காக பாவமே செய்யாத ஒரு ரத்தம் சித்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பாவமே செய்யாத நான் இறங்கி போகிறேன் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவி மூலமா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். வந்து 33 வயசு வரைக்கும் ஒரு பாவமும் செய்யல. தாங்க அவருடைய மூஞ்சில காரி துப்புறவங்களை கூட பிதாவே இவங்க செய்யறது இன்னது என்று தெரியாம செய்யறாங்க, இவங்களை மன்னிச்சிருங்க. தன்னை அடிக்கிறாங்க, நிர்வாணப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா யாரையும் அவர் ஒரு வாய் திறந்து சபிக்கல. ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கூட அவர் என்ன பண்ணல. வசனம் சொல்லுது, அவர் பாடுகளுக்குள்ளாக இந்த மாதிரி கஷ்டப்படும் போது வாய் திறவாத ஆட்டை போல இருந்தாராம். வாய் திறக்காத ஆட்டுக்குட்டியை கூட நீங்க 4 அடி சப்பு சப்புன்னு அடிச்சீங்கன்னா அது அம்மான்னு கத்திரும், ஏன்னு கத்த ஆரம்பிச்சிடும். ஆனா இயேசு கிறிஸ்து வாயே திறக்கலையா, அவ்வளோ அமைதியா இருந்தாரு. எதுக்காக? கொஞ்சம் மிஸ் ஆகி ஏதாவது திட்டாருன்னா ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டாருன்னா கூட அவருடைய ரத்தத்துல பாவம் கலந்துருந்ததுக்காக அவர் கடைசி வரைக்கும், சாகர கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. 33 வயசு. சரி, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு, மனுஷனுடைய பாவத்தை மன்னிச்சுட்டாரு. அதோட பைபிள் முடியுதானா? இல்ல. அவர் மரித்த பிறகு திரும்பவும் 3ஆவது நாள் உயிரோட எழுந்து வருகிறார். அந்த நாள் தான் இந்த நாள், அதுதான் உயிர் பிறந்த நாள். அல்லேலூயா. உலகம் எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. போன வெள்ளி புனித வெள்ளின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. புனித வெள்ளி. இந்த புனித வெள்ளிங்கிறது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள், அவர் மரித்த நாள். சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவனுடைய இறந்த நாள். இயேசு கிறிஸ்துவனுடைய இறந்த நாள், அதுதான் புனித வெள்ளி. அவர் இறந்துட்டாரு. வெள்ளி, சனி, ஞாயிறு 3ஆம் நாளில் அவர் உயிரோடு இருந்து வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு மரணமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுதுன்னா அவர் அன்னைக்கு சிந்தின அந்த ரத்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கு. ஒரு மீறுதலோட நாங்க பண்ணிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமல ஏதோ பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா இப்பவும் அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்துல பரலோகத்துல அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய ரத்தத்தை கையில பிடிச்சிட்டு, இந்த ரத்தத்தின் நிமித்தம் என் பிள்ளைய மன்னிச்சிருங்க, இந்த ரத்தத்தின் நிமித்தம் என் பிள்ளை என்ன பண்ணிருங்க மன்னிச்சிருங்கன்னு பிதாவாகிய தேவனிடத்துல இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அவர் நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு ஒரு நல்ல இறைவன் நம்ம எங்க பார்க்க முடியும்? நம்ம என்ன செஞ்சோம்? அவருக்கு ஒண்ணுமே செய்யல. ஆனா ரத்த கடமைக்காக அவர் என்ன பண்றார், நமக்காக மன்றாடி கொண்டே இருக்கிறார். நம்ம மீறி போனாலும் நம்மளை பிடிச்சிருக்கிறார், நம்ம தவறி போனாலும் திரும்பி நம்மளை ஒண்ணு சேர்க்கிறார். நமக்கு அவர் விரோதமா துணிகரமா எதை செஞ்சாலும் அவர் திருப்பி நம்ம அணைச்சுக்கிறார். காரணம் என்னன்னா அவர் அன்பின் தெய்வம். வசனம் சொல்லுது, தேவன் அன்பாகவே தேவன் அன்பாகவும் இருக்கிறார்னு வசனம் இல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். சரி, நீங்க ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போம். உயிர் திறந்துட்டார். மனுஷனா வாழ்ந்தார் 33 வயசு வரைக்கும், அடக்கம் பண்ணிட்டாங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எதுக்காக உயிரோடு எழுந்தார்? அவர் உயிரோடு எழுந்த உடனே ஜனங்களுக்கு, சீசர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் என்ன? ஒரு 2-3 வார்த்தை. அதை மட்டும் நீங்க நம்ம தியானிச்சுட்டு முடிக்க போகிறோம். ஏன்னா அவர் உயிர் தெழுந்ததே இதுக்காகத்தான். வாசிங்கன்னா யோவானின் புத்தகம் 20ஆவது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் வந்து கல்லறையை அடைத்திருந்த கல்லை எடுத்து போட்டு கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாக இருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறைக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் வருவித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறைக்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீரழில் கிடப்பதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீரழில் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் இருந்த சீரை மற்ற சிறையுடனே வைக்கிறார்கள் தனியே ஒரு இடத்திற்கு சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறைக்கு வந்த மற்ற சிஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சிஷர்கள் தங்கள் இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவர் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து
அவர்கள் அவரை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவர், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். போதும் பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்த உடனேயே பெண்கள் ரொம்ப பாக்கியவான்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தோடனே யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் தென்பட்டிருக்கிறாரு? மகதலேனா மரியாதை ஸ்திரீ. அவர் உயிர் தெழுந்த உடனேயே பேசுகிற முதல் வார்த்தை, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? இப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே என்ன விருப்பப்பட்டார் அப்படின்னா, இனி என் ஜனங்கள் அழக்கூடாது, எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லா ஒர்க்கையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், செஞ்சு முடிச்சுட்டேன். இவ்வளவு நாளா நீ அழுத, ஓகே, உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டம், உன்னுடைய கடன் பிரச்சனை, உன்னுடைய நெருக்கம், உன்னுடைய துக்கம், இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டிட்டேன். இனி நீங்க என்ன பண்ணக்கூடாது, அழக்கூடாது என்று முதலாவது விரும்பினார். அப்போ முதலாவது அவர் பேசின வார்த்தை என்னது? அழுகிறார். நீங்க புரிஞ்சுக்கோங்க, இனிமே நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்காக ஒருத்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார். உங்களுடைய கடன் பிரச்சனைய அடைச்சிட்டார். நீங்க பல லட்சம் கடன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு பணக்காரர் வராரு, திடீர்னு வந்து உங்களை பாக்குறாரு. பார்த்துட்டு, உனக்கு எத்தனை லட்சமா கடன்? எனக்கு 5 லட்ச ரூபாய் கடன் சார். 5 லட்ச ரூபாய் நான் உனக்கு தந்துடுறேன், நீ எனக்கு திருப்பியே தர வேண்டாம், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாருன்னா எப்படி இருக்கும் மனசு? அந்த மாதிரியான சந்தோஷம் இப்ப உங்க வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா உங்க கடன்கள் மாறி. அல்லேலூயா. வியாதியோடு இருக்கிறீங்க, பலவீனத்தோடு இருக்கிறீங்க, சுகவீனத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா, என்னுடைய வியாதி, என்னுடைய பலவீனம், என்னுடைய சுகவீனத்தை சிலுவையில ஒருத்தர் சுமந்து தீர்த்துட்டார். இனி நான் வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்லணும், கை கால் வலிக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா, தலை வலிக்குது, உடம்பு வலிக்குதுங்கிறீங்களா, உங்க சரீரத்தை பார்த்து நீங்க பேசணும். கண்ணாடி பார்ப்பீங்களா எல்லாரும்? கண்ணாடி பார்ப்பீங்களா? கண்ணாடி பார்த்து பேசுங்க. இந்த சரீரத்துல சொல்லுங்க, இந்த சரீரத்துல வியாதி இருக்க அனுமதி இல்ல, பலவீனம் இருக்க அனுமதி இல்ல. இது இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட சரீரம். வியாதியே சரீரத்தை விட்டு போ. இப்படி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பைத்தியம் சொல்லிடுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு உடம்பு முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். யாரும் இல்லாதப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு விளையாட்டா இருக்கும். ஆனா இப்படிதான் ஆவியின் மண்டலங்கள் செயல்படுது. இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டு, ஏன்னா உங்களுக்காக எல்லாமே ஒருத்தர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்பவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நினைக்கிறார் மனசுல, நான் உனக்கு சுகத்தையும் கொடுத்துட்டேன், பலனையும் கொடுத்துட்டேன், ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துட்டேன், ஆரோக்கியத்தையும் கொடுத்துட்டேன், ஒரு பீரோ நிறைய உனக்கு எல்லா தேவையான எல்லாத்தையும் கொடுத்து பூட்டி சாவிய உங்க கையிலேயே கொடுத்துட்டு போயிட்டார். இப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த சாவி எடுத்து ஓபன் பண்ணி எடுத்துக்கணும். நீங்க எடுக்காம சாவி கையில இருக்கு, அதை ஒரு ஓரமா வச்சுட்டு பீரோவை பார்த்துட்டு திறக்கணும்னு போட்டு தலையில முட்டினா திறந்துருமா? ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் அப்படிதான் தட்டிட்டு இருக்குது, தலையை போட்டு மண்டையை உடைக்குது. ஆனா அவர் எல்லாம் கொடுத்துட்டாரு. அந்த சாவிதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தினாலே, வசனம் சொல்றது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஓ, இயேசுங்கிற அந்த சாவி உங்க கையில இன்னைக்கு இருக்குன்னா விசுவாசிங்க. எடுத்து நீங்க பாட்டு ஓபன் பண்ணுங்க. எப்படி ஓபன் பண்ணணும்? நான் சொன்ன பாத்தீங்களா, வாய் பேசணும், உங்களை பார்த்து நீங்களே பேசணும். நான் கடன் பிரச்சனை இருக்க வாய்ப்பே இல்லை. உங்க தலையில கை வச்சு டெய்லியும் சொல்லணும், எனக்கு இருக்கிற உங்களுக்கு எத்தனை லட்சம் கடன் இருக்குது? 5 லட்சம் கடன் இருக்கா? எனக்கு 9 லட்சம் கடன் இருக்கு. 9 லட்சம் கடன் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு நீங்கட்டும். அவ்வளவுதான். பெரிய கம்ப சுமத்திரம் ஒண்ணுமே இல்லை. இதுதான். இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் என்ன பண்ணிடும், ஆவின் மண்டலங்கள்ல போய் ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் ஆயிட்டு, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், உங்க வார்த்தைக்கு உருவாக்குகிற வல்லமை உண்டு. என்ன உண்டு? உருவாக்கிடும். ஒண்ணுமே இருக்காது, உங்களுக்கு ஒரு சென்ட் இடம் கூட உங்க பேர்ல இருக்காது. ஆனா நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க, நான் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவேன், என் பேர்ல 5 ஏக்கர் இடம் இருக்கும்னு நீங்க சொல்ல 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 எங்கேயோ இருக்கிற 5 ஏக்கர் இடத்தினுடைய பத்திரம் உங்களை தேடி வரும். அதனுடைய விலை 50 லட்சம் இருக்கும். ஒரு ஏக்கரா 10 லட்சம். அந்த முதலாளிக்கு வருவான், ஐயா எனக்கு 50 லட்சம் ரூபாய் வர்த்து தான், ஒரு 20 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுங்க, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், இந்த பத்திரத்தை உங்களுக்கு கரை பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு 50 லட்சம் ரூபாய் பத்திரத்தை 20 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு கரை பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான். அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க, அந்த 20 லட்சமே என்கிட்ட இல்லையே பிரதர் அப்படிம்பாங்க. அப்போ ஒருத்தர் வருவான், ஒரு 20 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருக்குது,
நான் பேங்க்ல போட்டு வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கொடுக்குறேன், எனக்கு ஒரு ரூபா வட்டி மட்டும் கொடுன்னு சொல்லி தேடி வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க. பணமும் வந்துடும், 50 லட்ச ரூபாய் இடமும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்த சம்பவம். இது எங்கேயோ நான் கற்பனை சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நான் சாட்சியில கேட்டிருக்கிறேன். சத்தியம் டிவில ஜெபிக்கலாம் வாங்கன்னு ஒரு நிகழ்ச்சி வரும். எத்தனை மணிக்கு கரெக்டான டைமிங் அது? ஆமா, 7 to 9 மணி. அதை பாருங்க. எத்தனை சாட்சி, எத்தனை குடிகாரர்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க, எத்தனை கோடி கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது, இதெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஏன் அவங்களுக்கு நடக்கும்போது நமக்கு நடக்காதா? கட்டாயம் நடக்கும். அவங்க கும்பிடுற அதே சாமியை தான் நம்ம நம்புறோம், நம்ம கும்பிடுறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பட்சபாதமே பார்க்க மாட்டார். இந்த உனக்கு மட்டும் தான் செய்வேன், இந்த உனக்கு எல்லாம் செய்ய மாட்டேன், அப்படிலாம் இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள். இதெல்லாம் நடக்கும். இப்படிலாம் நீங்க மனசுல ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கற்பனை பண்ணணும். நீங்க கற்பனை பண்ற அந்த கற்பனை சக்திக்கு ஒரு வல்லமை இருக்குது, ஒரு பவர் இருக்குது. நீங்க எதை கற்பனை செய்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நீங்களே பாருங்க, சில யோசிப்பீங்க, பிள்ளைங்க விளாண்டே இருக்கும், திடீர்னு பிள்ளை உழுந்துரும். அப்ப நீங்க சொல்லுவீங்க, அப்பவே நினைச்சேன் நான் உழுந்துருவான்னு. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்பவே நினைச்சேன். வண்டியில போயிருப்பாங்க, போகும்போதே சொல்லி விடுவீங்க, பார்த்து போயிட்டு வாப்பான்ட்டு. அது போய் கீழே விழுந்து பிள்ளைங்க எந்திரிச்சு வரும். நான் அவன்கிட்ட சொன்னால அப்பவே நினைச்சேன், நீ இப்படி வண்டியை ஓட்டும் போதே நீ எங்கேயாவது போய் கவுந்து விழுவுங்கிறது எனக்கு தெரியும். அப்பவே நினைச்சேன். என்னடா தம்பி திடீர்னு பின்னாடி திரும்பி வச்சுச்ச? அப்பவே அப்படியா? இப்போ பாருங்க, இது உண்மைதான். நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடக்கும். சொல்லுங்க, அது என்ன நடக்கணும்னு நினைச்சா அது. கல்யாணம் பண்ணி புதுசா குடும்பத்துக்கு வந்திருப்பாங்க, அந்த மருமக ரொம்ப வாய் ஓவரா பேசும். அப்போ வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, இப்போ இவ்வளவு வாய் பேசுறா, இப்பெல்லாம் இங்க தங்க மாட்டா பாரு, இன்னும் ஒரு 6 மாசம் தான் அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடியே போயிருவா பாரு அப்படிம்பாங்க. 6 மாசம் கூட தாங்காது, 4 மாசத்துல அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி வந்துல. அப்ப இவங்க சொல்லுவாங்க, நான் அப்பவே நினைச்சேன். சொல்லுவாங்களா? கல்யாணம் அன்னைக்கே நினைச்சேன், இவன் இவ்வளவு வாய் பேசும் போதே நினைச்சேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அப்ப நீங்க நல்லது நினைச்சிட்டு போயிருங்க. என் வீட்டுல ஒரு 1 கோடி ரூபாய் பணம் இருக்குதுன்னு நினைங்க, என் பேர்ல ஒரு 5 ஏக்கர் இடம் இருக்குதுன்னு நினைங்க, கடனே இல்லாம நான் வாழ்றேன்னு நினைங்க, நான் ஒரு காருக்கு 3 கார் என் வீட்டுல நிக்குதுன்னு நினைங்க, அந்த கார் எல்லாம் கடனே இல்லாம நான் வாங்கி இருக்கிறேன்னு நினைங்க, என் சரீரத்துல வியாதியே இல்லைன்னு நீங்க நினைங்க, எனக்கு கை கால் வலி பலவீனம் எதுவுமே இல்ல, அப்படி நீங்க வாழ்த்தா எப்படி வாழ்றீங்களோ அதை இமேஜின் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறது நடக்கும். ஹல்லேலூயா. அந்த சக்தியை உங்களுக்குள்ள வச்சுட்டா. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு நமக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு. அப்துல் கலாம் சொல்றாரு, கனவு காணுங்கள். எதுக்கு கனவு காண சொன்னாரு? கனவுனா படுத்து தூங்கும் போது வருகிற கனவு இல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படிங்கிறார். இப்ப இந்த ரகசியத்தை அப்துல் கலாம் தெரிஞ்சிச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு கனவு கண்டுட்டே இருப்பா. நீ இப்ப இப்படி இருக்கிற, நான் டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை. நீ டாக்டர் ஆடினா எப்படி இருப்ப அதை யோசிச்சுட்டு, நான் இப்படி இருப்பேன், இத்தனை பேருக்கு பலவீனத்தோட வியாதியோட வர்றவங்களுக்கு இலவசமா நான் செய்வேன். இப்படி நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா கனவு காணுங்கள். அந்த கனவை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் வரும், நீங்க நினைச்ச கனவு எல்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம், நம்ம போயிட்டு இருக்கிற பஸ் இப்படியே கவுந்து விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். 5 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, இப்படியே போனா இன்னும் 2 லட்சம் கடன் வாங்கிட்டா என்ன ஆகும்? இப்படி நம்ம நெகட்டிவா நினைச்சு நம்ம வாழ்க்கையில நெகட்டிவாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நெகட்டிவா நினைச்சு நெகட்டிவாவே வாழ்க்கையில நினைக்குது. நான் இன்னைக்கு உங்களுக்கு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேன். பாசிட்டிவாவே நினைங்க, ஆப்போசிட்டா நினைங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டா நினைங்க. உலகம் சொல்லும் இன்னைக்கு நான் கடன்காரன், ஆனா என் மனசு சொல்லும் இல்ல நான் கடன் எல்லாம் இல்ல, நான் மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கிறவன். அப்படிதான் கடவுளை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். அப்படி ஒரு 4 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குற மாதிரி மனசுல யோசிங்க. மனசுல யோசிக்கிறதுக்கு என்னங்க காசா பணமா? யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் வரும். அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நீங்க நினைக்கிற அந்த கற்பனைகள் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு கரு மாதிரியா. அது ஒரு கரு மாதிரி. அது என்ன ஆகும்? அந்த கரு வளர 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 இப்ப ஒரு குழந்தை உண்டாகுது, உண்டான உடனே பிரசவம் ஆயிருதா? இல்ல, அதுக்குன்னு ஒரு டைமிங் வச்சிருக்காங்க. அதுக்குன்னு அது வளர்ச்சி அடையுது. அந்த கரு என்ன பண்ணுது? வளர்ச்சி அடையுது. அதுக்கு அதனுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றா வளருது. வளர்ந்த பிறகு அது முழுமையான ஒரு குழந்தையா மாறின பிறகு டெலிவரி டேட் வருது. அந்த டெலிவரி டேட்ல அந்த குழந்தை என்ன பண்ணுது? ஆனா கட்டாய குழந்தை பிறகுதா இல்லையா? அதே போலதான் நீங்க எதை கற்பனை பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு கருவா உருவாகிட்டே இருக்கும். அது முழுமை அடைற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். நீங்க இன்னைக்கே போயிட்டு நாளைக்கு கற்பனை பண்ணிட்டேன் நாளைக்கு நடக்கலன்னா, எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் உண்டு. விதைக்கிறதுக்கு இன்னைக்கு சோளம் விதைக்கிறோம், நெல் விதைக்கிறோம், பருத்தி விதைக்கிறோம். இன்னைக்கு விதைச்சிட்டோம் சார், ஒரே மாசம் அடுத்த மாசம் அறுவடை எதிர்பார்க்க முடியுமா?
அதுக்குன்னு ஒரு காலகட்டம், பருத்திக்கு விதைக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு, அதை அறுக்கிறதுக்கு ஒரு நேரம், சோளத்துக்கு விதைக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு, அதை அறுக்கிறதுக்கு ஒரு நேரம். அதே போலதான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க நெருக்கத்திலையும் கடன் பிரச்சனையும் இருக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டுனா, கடனே இல்லாம நெருக்கமே இல்லாம சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட வாழ்றதுக்கு ஒரு காலத்தை கடவுள் வச்சிருக்கிறார். சினிமாவில் சொல்லுவாங்கல்ல, உலகம் ஒரு காட்டுதான், இன்னைக்கு மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவன், ஆனா நீங்க எல்லாரும் என்னைக்கு மேலேயே இருக்கீங்க. எல்லாருக்கும் மேல கடவுளே உங்க கூட இருக்கிறார். சொல்லுவாங்கல்ல, ஓட ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி. நீங்க நம்ம பேச வேண்டிய டயலாக் சினிமா பேசிட்டாங்க. நீங்க அந்த வார்த்தை நம்ம பேசணும்னா, என்ன பாஸ்டர் சினிமா பேசுறாரு, நம்ம பேச வேண்டியது பேசாமலே இருக்கிறோம். அதனால சினிமாக்காரர் என்ன பண்ணிட்டான், பேசி டயலாக ஃபேமஸ் ஆக்கிட்டான். இன்னைக்கு அந்த வார்த்தை பேசினா நமக்கு பயமா இருக்கு, சினிமா வார்த்தையாச்சு. வார்த்தை கடவுளுடைய. அல்லேலூயா. என் பைபிள் தான் சார், இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கிறதுனால இது என் பைபிள் இல்லாம ஆயிருமா? என் பைபிள் தான், அது எதுவும் மாற்றம் இல்ல. அவங்க கொண்டு போய் ஒரு மாசம் வச்சதுல அவங்க கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இது என் பைபிள் தான். அது மாதிரி இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாமே கடவுளோட இதுதான். இன்னைக்கு அது ஆக்கிரமிப்புகள் வேற யாராவது ஆக்கிரமிப்புகள் வச்சிருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்ற ஒரே ஒரு சத்தியம், 2 விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஒண்ணு, உங்களை பார்த்து நீங்களே பேசுங்க. உங்களை பார்த்து நீங்க பேசுங்க. என்ன வேணுமோ, என்ன இருக்கோ அதை பேசாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசுங்க. இப்ப உங்களுக்கு இருக்கிறது நீங்க கடவுள்கிட்ட சொன்னாதான் தெரியும்னா ஒண்ணும் இல்ல. எனக்கு வயிற்று வலி இருக்குதுங்கிறது அவருக்கு தெரியும், எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறதுக்கு அவரு தெரியும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இருக்கிறத போய் தான் ஆண்டவர்கிட்ட சொல்றோம். ஜெபம்னு போய் பண்ணாவே என்னதான் பண்றோம், கஷ்டத்தை தான் சொல்றோம். நான் சொல்றேன், உங்க ஜெபத்தை கொஞ்சம் மாத்துங்க. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஜெபம். அப்படிலாம் ஜெபம் பண்ணாங்கதான், கரெக்ட் தான். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல சிலுவையில உங்களுக்காக எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. நான் சொன்னது போல உங்களுக்கு தேவையான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், உங்களுக்கு தேவையான ஞானம், உயர்வு, கனம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில செஞ்சுட்டாரு. இப்ப அதை நீங்க எடுத்துக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. நீங்க போயிட்டு உங்க வாயின் வார்த்தை நிமித்தம் நீங்க உங்களை குறிச்சு நீங்க பேசுங்க. உங்களை குறிச்சு நீங்க மட்டம் தட்டி பேசாதீங்க. உங்களை குறிச்சு மேன்மையா நினைங்க. என்னால முடியும் வசனம் அப்படிதான் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அவர் சொல்றார். அவள் இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை கொண்டு கடவுள் எல்லா காரியத்தையும் செய்வார். உங்களை யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நீங்க வேணும்னு தேடி வர நாள் வருது. சீக்கிரமா சீக்கிரமா வருது, ரொம்ப சீக்கிரத்துல அது நடக்கும். விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். விடிய காலையில் எதிர்க்கிறவங்களுக்கு தெரியும். 4 மணிக்கு பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பும் தான் இருக்கும். 3 மணி 4 மணிக்கு ஒரு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு 5 மணிக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா வெளிச்சமா இருக்கும். பாத்துருக்கீங்களா? அந்த உடம்பு எத்தனை பேருக்கு இருக்கு? காலையில எந்திரிச்சதான பிரதர் எங்களுக்கு அப்படிங்கிறீங்களா? ஒரு நாள் எந்திரிச்சு வெளியே இருந்தா பாருங்க, அம்மாக்கெல்லாம் இருக்குன்னு. ஆமா, 3 மணி 4 மணிக்கு பாத்தீங்கன்னா அப்படியே இருட்டாதான் இருக்கும். நைட் நீங்க 10 மணி 12 மணிக்கு பாத்தீங்கன்னா அதே இருட்டுதான் இருக்கும். 3 மணிக்கும் 4 மணிக்கும் இருக்கும். ஒரு ½ hour கண்ணை மூடிட்டு திடீர்னு திறந்து பாத்தீங்கன்னா பயங்கர வெளிச்சமா இருக்கும். அப்படி இமீடியட்டா சடனா நடக்கும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட சடனான மிராக்கிள்ஸ் நடக்கும் இனிமே. அதுக்காக தான் ஒரு உயிர் திறந்தா. இனி நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. இனி உங்களுக்கு என்னது? சமாதானம். இனி நீங்க நெருக்கடியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் உயிர் திறந்த உடனே அந்த வசனத்தை வாசிங்களா, 26 மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம். 19 20 வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று. அந்த பொண்ணுட்ட பேசினாரா, மகதலேனா மரியாதை ஏன் அழுகுறாய்னு கேட்டாரா? இப்போ சீஷர்ட்ட வந்து சொல்றாரு வார்த்தை, முதல் வார்த்தை என்னன்னா, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் சொன்ன முதல் வார்த்தையே உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு உங்களுக்கும் அதான் சொல்றாரு. இன்னைக்கு இந்த உயிர் தெழுந்த நாளில ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, இனி உங்களுக்கு சமாதானம் தான். இனி உங்க குடும்பத்துக்கு சமாதானம் தான். எல்லா நெருக்கடிகளையும் ஆண்டவர் எடுத்து போட்டுட்டார். எல்லா கஷ்டங்களையும் உங்களை விட்டு எடுத்து போட்டுட்டார். இனி நீங்க நெருக்கடியோட இருக்க மாட்டீங்க, மகிழ்ச்சியா சமாதானத்தோட இருப்பீங்க. அது அப்படியே அடுத்த கீழ் வசனம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்றது. 3வது சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பயத்தையும் கலக்கத்தையும் எடுத்து போட்டு நீங்க அழ வேண்டாம்னு சொல்றாரு. 2வது உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. 3வது அவங்க சந்தோஷப்படுறாரு. சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கரண்ட் வந்துருச்சு. அப்ப இனி உங்க வாழ்க்கையில நீ சந்தோஷம் தான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சி தான். அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப பிள்ளைகளை குறிச்சு கவலையப்படக்கூடாதா பிரதர்? எதிர்காலத்தை குறிச்சு கவலையப்படக்கூடாதா பிரதர்? அததான் பிரதர் இந்த பைபிளே சொல்லுது. எதை குறிச்சு என்ன பண்ணாதீங்க, கவலையே படாதீங்க. வேலையை குறிச்சு நோ டென்ஷன்.
பிள்ளைகளை குறிச்சு கவலையே வேண்டாம். அவங்களுக்காக நீங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்க. இது இனி என் பிள்ளை இல்ல, உங்க பிள்ளை. இனி இது என் தொழில் இல்ல, உங்க தொழில். இது இனி நான் செய்யற வேலை என்னுடைய வேலை இல்ல, உங்க வேலை. இப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் டோட்டலா ஆக்குபை பண்ணிக்குவார். அவர் எடுத்துட்டாருன்னா உங்களை தூக்கி மேல நிப்பாட்டிக்குவார். ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லை. வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா அவர் சமூகத்தில் உட்கார்ந்தா போதும். அவர் உங்களுக்காக செய்யறத நீங்க பாப்பீங்க. யார் யார்கிட்ட போய் பேசணுமோ உங்களுக்காக அவர் பேசுவார். யார் யாருடைய மனசுல போயிட்டு உங்களுக்காக சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தணுமோ அவர் பேசுவார். வீணான காரியங்கள் எல்லாவற்றும் உங்களை விலகி கொண்டு வந்துடுவார். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா, ஒரு கப்பல்ல ஒருத்தன் இந்த கப்பல்ல இருந்து அந்த பக்கம் படகு சவாரி போறதுக்கு ஒரு நின்று இருந்தானா, இன்னொருத்தன் இந்த தாண்டி போகணும் சார், என்னை கொண்டு போய் விடுவீங்களான்னு கேட்டானா, கொண்டு போய் விடுவோம்பா, 50 ரூபா ஆகும் அப்படின்னாங்களா. சரி, நான் 50 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 50 ரூபா கொடுத்துட்டு அந்த படகுல ஏறிட்டு அவன் பெரிய ஒரு மூட்டையை கொண்டு வந்தானா. அந்த மூட்டையை சேர்த்து தலையிலே வச்சுக்கிட்டே கப்பல்லே போனான். அப்ப அந்த கப்பல்காரர் கேட்டாரா, ஏப்பா அதான் கப்பல் ஏறிட்டுல, அந்த சுமையத்துக்கு கொஞ்சம் கப்பல் தான் வைக்கலாம்ல, ஏன் நீயே சுமந்துக்கிட்டு வர அப்படின்னா. இல்ல, இது என்னுடைய சுமை, நான் தான் சுமப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமந்துக்கிட்டே தான் வந்தாராம். அது மாதிரி இன்னைக்கு இயேசுங்கிற அந்த படகுல நம்ம ஏறிட்டோம். அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் என்ன பண்றோம், இது ஏன் பிரச்சனை, இது ஏன் கடன், இது ஏன் சண்டை, இது ஏன் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையிலேயே தூக்கி வச்சுக்கிறோம். இல்ல, இன்னைக்கு அதெல்லாம் கொண்டு வந்து சமூகத்துல அவருடைய சமூகத்துல இறக்கி வச்சுக்கிறோம். இன்னைக்கு நீங்க பாரத்தோட வந்திருக்கிறீங்களா, இது அவருடைய சமூகம். இங்கேயே இறக்கி வச்சுட்டு போயிருங்க. என்ன பண்ணிருங்க, உங்க கடன் பிரச்சனைய சொல்லுங்க, என் கடன் பிரச்சனைய இங்கேயே இறக்கி வைக்கிறேன், என் வியாதிய இங்கேயே இறக்கி வைக்கிறேன், என்னுடைய பலவீனத்தை இங்கேயே இறக்கி வைக்கிறேன், என்னுடைய நெருக்கடிய இங்கேயே இறக்கி வைக்கிறேன், என்னுடைய துக்கத்தை இங்கேயே இறக்கி வைக்கிறேன், என் கண்ணீரை இங்கேயே இறக்கி வைக்கிறேன். இனி நீங்க இளைப்பாறுதலோடு போவீங்க. இனி எல்லாம் உங்க பிரச்சனை, இனி உங்க பிரச்சனை எதுவும் உங்க பிரச்சனை இல்ல, இனி அவருடைய பிரச்சனை. அவர் பிரச்சனைய உங்களுக்கு சாதகமாக வர வேண்டிய எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும். 3 காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி நீங்க அழக்கூடாது, நீங்க சமாதானத்தோட இருக்கணும், நீ சந்தோஷத்தோட இருக்கணும். இந்த 3 காரியத்துக்காக தான் அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அழக்கூடாது, சமாதானமா இருக்கணும். இன்னொரு சொல்லுங்க, ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. வீட்டு பாடம் அடுத்த வாரம் வரும்போது பாஸ்டர்களுக்குலாம் ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா, டீச்சர்களுக்கே வீட்டு பாடம் கொடுக்குறாங்க. சிஸ்டர் அம்மாலாம் என்னை விட பெரிய பெரிய ஆட்கள்லாம் உருவாக்கணும். ஆனா அவங்களுக்கே நான் வீட்டு பாடத்தை கொடுத்தாங்க. பாத்தீங்களா, இதோட பரவாயில்ல. இந்த சேலம்லாம் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, முன்னாடி உட்காந்து லாயர் உட்காந்து இருப்பாங்க. இங்க கள்ளக்குடியில ஒரு இடத்துக்கு போவேன், அங்க ஜட்ஜம்மா உட்காந்து இருக்கு. அந்த ஜட்ஜம்மாவுக்கும் பாடம் கொடுத்துட்டு தான் வருவோம் நான். அல்லேலூயா. என்ன ஊரது? ஜெயங்கொண்டமா? ஜெயங்கொண்டம். அரியலூர் வந்து ஜெயங்கொண்டம். செந்துர கோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறாங்க அந்த அம்மா, அந்த பாஸ்டர் அம்மாவுடைய பொண்ணு. இப்ப நான் அந்த சபைக்கு பிரசங்கம் பண்ண போனேன்னா ஜட்ஜ் அம்மா முன்னாடி தான் உட்காந்து இருப்பாங்க, டாக்டர் முன்னாடி உட்காந்து இருப்பாங்க, போலீஸ் முன்னாடி உட்காந்து இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நான் நின்றுட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் எவ்வளவு உயர்த்துறாரு பாத்தீங்களா? ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார், உங்களுடைய தலைகள் உயர்த்தப்பட்டு. நீங்க கவலைப்படாதீங்க, ரொம்ப ஹாப்பியா நீங்க திரும்பி போங்க, தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. மனசுல கவலை பிசாசு கொடுப்பான், கவலைப்படு, உன் பிள்ளைங்க என்ன ஆவாங்க, உன் கடன் என்ன ஆகும், உன் வியாதி என்ன ஆகும். போடா பிசாசு, ஏசப்பா எனக்காக எல்லாம் செஞ்சுட்டாரு, நான் நீ சந்தோஷமா தான் இருப்பேன், நான் நீ சமாதானமா தான் இருப்பேன், நான் நீ அழமாட்டேன். இப்படி மட்டும் நீங்க பேச ஆரம்பிங்க. வித்தின் 6 months நோட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே டைம் லைனோட தான் சொல்லுவேன். 6 மாசத்துக்கு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில நடக்காத நன்மைகள் எல்லாம் நடக்காது. எங்க இருந்து வரும்னு தான் தெரியாது, கொடுப்பார், கட்டாயம் கொடுப்பார், கொடுத்துட்டே இருப்பார். சந்தோஷமா இருப்பார். இந்த பூமியில வாழ்ற நாட்கள் எல்லாம் வசனம் சொல்லுது, என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் கிருபையும். நீங்க எதையும் நீ தொடர வேண்டியது இல்ல, அந்த நன்மையும் கிருபையும் நீ உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் அதை பின் தொடரும். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. எங்களை கூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்க மன மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். எங்களுக்காக நீங்க உயிர் தொடர்ந்தீங்க. இன்னைக்கு ஒரு சமயம் நாங்கள் பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வந்திருக்கலாம், ஆனா இப்ப நாங்க ஒரு ரிலாக்ஸேஷன் நாங்க உணர்கிறோம். ஒரு இளைப்பாறுதலை நாங்க உணர்கிறோம். ஒரு மனசுல ஒரு புதிய மகிழ்ச்சி வந்திருக்கிறத நாங்க உணர்கிறோம். ஒரு சந்தோஷம் வந்திருக்கிறத நாங்க உணர்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். அது நிலைச்சிருக்கட்டும் எங்க வாழ்க்கை. இனியும் நாங்க அழக்கூடாது,
இனி எங்க சூழ்நிலையினால, எங்க பிரச்சனையினால நாங்க அழுது கொண்டு இருக்கக்கூடாது. நாங்க சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருப்போம். எங்களுக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு இன்னைக்கு நாங்க சொன்ன ஒவ்வொரு அறிக்கையும் இயேசுவின் நாமத்தினால் அப்படியே பலிக்கட்டும். உங்களுடைய எல்லா பாரங்கள் கஷ்டங்கள் இந்த இடத்துல வச்சுட்டாங்க ஆண்டவரே. இனி அவங்க பின் தொடரக்கூடாது. இனி நன்மையும் கிருபையும் தான் உங்க பிள்ளைகளை பின் தொடரணும். நீங்க அப்படியே செய்திங்க மக்கள். நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, செழித்திருப்பார்களாக. இந்த உலகத்துக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும், பரலோகத்துக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கையில நிரம்பி இருப்பதாக என்று சொல்லி அவைகளை ரிலீஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். உயிர் தெழுந்த நாளில உங்க நாமம் மகிமை அடையும்படியா எங்களுடைய எல்லா காரியத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துட்டோம். நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை என்ற ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.